தமிழ் மக்களுக்கு வணக்கம். தேர்தல் அந்த ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஜுரம் ஆரம்பித்து விட்டது. மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்களும் தயாராகி விட்டார்கள். இந்த கேடுகெட்ட ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு இன்னும் 30 நாட்கள் தான் இருக்கிறது. மக்கள் தயாராகி விட்டார்கள். அப்படின்ற சூழ்நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது ஒரே நாள்ல அமர்ந்து அதிமுக அந்த தொகுதி பங்கீட்டை முடித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகளும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றன் பின் ஒன்றாக அதுவும் முடிவடைந்து விட்டது அப்படின்ற நிலையில, அ வேட்பாளர் பட்டியல் அதையும் வெளியிட்டுட்டாங்க அதிமுக. அதிமுகவுடைய முதல் பட்டியல் 2 நாட்களுக்கு முன்னால் வெளியே வந்தது. அது 23 பேர், அதாவது மூத்த அமைச்சர்கள் பட்டியல். அந்த பட்டியல் முதல்ல வெளில வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 127 அ வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளிவந்திருக்கிறது. அதில பார்த்தோம்னா, மொத்தமாக 150 வேட்பாளர்களுடைய பட்டியலையும் அதிமுக வெளியிட்டு விட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நேற்றிலிருந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூரிலிருந்து அவருடைய பிரச்சாரத்தையும் துவங்கிவிட்டார். மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வேண்டுதல் செய்து அங்கிருந்து அவருடைய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இனிமேல் சூறாவளி பிரச்சாரங்களை மேற்கொள்ளப் போகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்களும் வந்து அனல் பறக்கும் பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற சூழல்ல, எதிர்முகாமில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல திமுகவை எடுப்போம். திமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றதுல நிறைய இழுபறிகள் இருக்கு. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, அம் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை கொடுத்தது. அந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை கொடுத்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக ஸ்டாலினுக்கு முடிந்திருக்கிறது. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அந்த ஜீப்ல ஏறும்போது கார்ல ஏறும்பொழுது அப்படின்னு பண்ணார் இல்லையா? அது இப்ப எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஸ்டாலினை பார்த்து அப்படின்னு சொல்ற மாரி ஆயிடுச்சு. என்னன்னா, நாங்க உன் கூடயே சுத்தினோமே, நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நாங்க முட்டு குடுத்தோமே, நீ பண்ற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் நாங்க முட்டு குடுத்தோமே, முடிஞ்சா நாங்களும் எவ்வளோ திருடிக்க முடியுமோ அதையும் திருடிக்கிட்டோமே, இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு மண்ணா தானே திருடினோம், கொள்ளையடிச்சோம், அராஜகத்தில் ஈடுபட்டோம். இதையெல்லாம் நம்ம ஒண்ணா சேர்ந்து பண்ணிட்டு, எங்களுக்கு மட்டும் நீங்க சீட்ட குறைச்சிட்டு, தேமுதிக நேற்று வந்து தேமுதிகவுக்கு நீ 10 தொகுதியை குடுத்துட்டியே அப்படின்றது தான் இவர்களுடைய ஆதங்கம். இத தான் ஒரு காணொளியிலும் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். கூட்டணி கட்சிகள் தான் இங்கே மிக மிக ஆபத்தானவர்கள் திமுக அந்த அந்த கூடாரத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா, திமுகவுடைய அத்தனை அயோக்கியத்தனம், அராஜகம் இது எல்லாவற்றிற்கும் துணை போனவர்கள் அவர்கள். இன்னைக்கு கூட அவங்க சண்டை போடுறது, பிரச்சனை பண்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒதுக்கீடு தொகுதி ஒதுக்கீடு இருக்கு இல்லையா? அந்த தொகுதி ஒதுக்கீட்ல அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல, இல்ல அவங்க கேட்ட சீட்டு கிடைக்கல அப்படின்றதுனால தான் சண்டை போடுறாங்களே தவிர்த்து, தமிழக மக்களுக்காகவோ, அல்லது நீ ஆட்சியை வந்து ஸ்டாலின் மொகர மாரி நடத்தியிருக்கிய ஆட்சிய அப்படின்றதற்காகவோ இவர்கள் சண்டை போடல. அப்ப இதுல துளியாவது மக்கள் நலன் இருக்க முடியுமா? அப்படின்னா சத்தியமா இல்ல. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாக்கள்லாம் சிந்தாமல், சிதறாமல் ஸ்டாலின் எல்லோரையும் அரவணைத்து அப்படின்லாம் பேசிட்டு இருந்த மீடியாக்கள் ஒவ்வொன்றாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு தலைவருடைய பேட்டி வரும்பொழுதும், மதிமுக தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, வைகோ பேசல. வைகோ வந்து கம்கமா வந்து ஸ்டாலினை பார்த்துவிட்டு, மரியாதை நிமித்தமாக சந்தித்துவிட்டு, அந்த கூட்டணி உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டுவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு குழு அமைச்சாங்க இல்லையா? அந்த குழுவுல பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய நபர்கள், அது எப்படி தேடி பிடிச்சாங்கன்னு தெரியல. மதிமுகவுல 3 பேர் வைகோ, துரை வைகோ தவிர்த்து ஒரு 3 பேரை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க குழு போட்டிருக்காங்க. அந்த 3 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் வந்து சிரித்துக்கொண்டே அழுகிறோம். ஏன்னா 4 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த 4 தொகுதிகள்ல 3 தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா, உதயசூரியன் சின்னத்துல தான் நாங்க நிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்னம் தான் அந்த நமுத்து போன தீப்பொட்டி சின்னத்துல நாங்க நிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்ற நிலையில, இப்ப பார்த்தீங்கன்னா, மதிமுக தொய்வில் இருக்கிறது. அல்லது மதிமுக சோகத்தில் இருக்கிறார்கள். அடுத்து ஐயுஎம்எல். அந்த பாய் வந்து என்ன சொல்றாருனாக்கா, நான் உங்கள நம்பினோமே, ரம்ஜானுக்கெல்லாம் கூட உங்களுக்கு பிரியாணிலாம் குடுத்தோமே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த ஐயுஎம்எல்லுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறார். இத்தனைக்கும் அவங்க ஒரு படி மேல போய் சொல்றாங்க. திமுக ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃப்ராடு, பித்தலாட்டம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம்னா, திமுகன்னு தனியா, ஃப்ராடுன்னு தனியா, திமுகன்னு தனியா, பித்தலாட்டம் தனியா, திமுகன்னு தனியா, அயோக்கியத்தனம் தனியா, திமுகன்னு தனியா, திருட்டுத்தனம் தனியா, இப்படி தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக என்று சொன்னாலே இது எல்லாமே அங்கே அடங்கிவிடும் அப்படின்ற ஒரு சூழல்ல, நீங்க ஐயுஎம்எல் சொல்லக்கூடியது என்னன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒண்ணு தருவோம்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இது வெளிப்படையாகவே அவர் சொல்றார். அடுத்து தனியரசு கொங்கு பகுதியில் ஒரு கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் சொல்வது என்னன்னா, ரொம்ப விரக்தியோடு அவர் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு, எங்களை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இருங்க நம்ம பேசுவோம் அதிமுக கூட்டணிக்கு செல்வார் என்று சொல்லப்பட்ட தனியரசை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இருங்க உங்களுக்கு எப்படியும் ஒரு சீட்டு ஒதுக்குவோன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சீட்டும் கிடையாது அப்படின்றத தெரிவித்து விட்டார்கள். ஏற்கனவே பண்ருட்டி வேல்முருகன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். அதாவது இன்னைக்கு தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு திமுக அமைச்சர்கள் அயோக்கியர்கள், திருடர்கள் அப்படின்றத இன்னைக்கு தான் பண்ருட்டி வேல்முருகனுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு அவர் அந்த குற்றச்சாட்டுக்களை அடுக்கி கொண்டே போகிறார். கேட்டால் நான் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழு இருக்கு இல்லையா, அந்த தணிக்கை குழு நான் இருந்த காரணத்தினால இவர்கள் என்னென்ன அயோக்கியத்தனங்களை எல்லாம் செய்தார்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். இப்போ இதே வேல்முருகனுக்கு ஒரு 4 தொகுதிகளோ 5 தொகுதிகளோ கொடுத்திருந்தால் இதே வேல்முருகன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுக்களை வைத்திருப்பாரா என்றால் இல்லை. இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய கூட்டணியோட லட்சணம் என்னன்ட்டு. இதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அவர் படுத்தே விட்டார் ஐயா அப்படின்றது போல அவர் அழுதே விட்டார் ஐயா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டு புலம்புன்னு புலம்பி தீர்த்துட்டார். நீ எவ்வளோ புலம்பினாலும் உனக்கு 8 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 தொகுதியில் 2 பொது தொகுதிகள் என்று சொல்லி அந்த பொது தொகுதிகளின் தலித் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது என்று கண்டிஷனை போட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழல் தான் விசிகாவுக்கும். அப்போ அவர்கள் கேட்டது என்ன, இரட்டை இலக்கத்தில் அவர்கள் கேட்டார்கள், ஆனால் இரட்டை இலக்கத்தில் அவர்களுக்கும் வழங்கவில்லை. இதுக்கு அடுத்தது காங்கிரஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய கட்சி. 27 அப்படின்றது கூட முடியாது, 28 கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லி 28 தொகுதிகளை அடம் பிடித்து வாங்கி கொண்டு போன காங்கிரஸ் இப்பொழுது என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் 18 தொகுதிகளில் ஏற்கனவே அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கின்ற நிலையில 16 தொகுதிகள் தான் அந்த அந்த அவர்கள் விரும்பிய தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் இன்னும் இழுத்தடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஸ்டாலின் உடைய கான்வாய், சிஎம் உடைய கான்வாய் எங்கே போகுதுன்னா கருணாநிதி சமாதிக்கு போய் தயிர்வடை படையில் வச்சு அது பக்கத்தில் அந்த வேட்பு மனுக்கள் அந்த யாரெல்லாம் அந்த வேட்பாளர்களோ அந்த வேட்பாளர்களுடைய பெயர்கள் கொண்ட அந்த லிஸ்ட்டையும் வச்சு வணங்கி விட்டு அங்கிருந்து நேரம் அந்த பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ வரும்பொழுது திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலும் கூட வெளியே வந்துடும். முதல்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்படும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஷ்டமி நவமி இன்னைக்கு நவமி முடிந்து விட்ட காரணத்தினால பகுத்தறிவு அவர்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. அவர்கள் அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார்கள் அப்படின்றத நாம் பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்க கவலைகரம். கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் ஒருத்தருக்கு நேர் சண்டை போட்டுக்கிறாங்க. பீகாரில் நடந்ததில்ல லாலு கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் அந்த மாதிரியான குடும்பப்படி சண்டை அங்கே புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்ற நிலையில கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே சொல்றாங்க இந்த கூட்டணி தளர்ந்து விட்டது. இது என்னைக்கே செங்குத்தா நின்னது? ஆட்சி அதிகாரம் என்கிற ஒரு விஷயம்தான் இந்த கூட்டணியை இருக்க பற்றி வைத்திருந்தது. ஆட்சி அதிகாரம் என்பது இப்போ முடிவுக்கு வருகின்ற நிலையில ஒவ்வொருத்தரா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத்தனை நாட்கள் நீங்கள் அந்த உண்மையை சொல்லாமல், அதாவது நாங்கள் இந்த உண்மையை பேசும்பொழுது கூட அதை மீடியாவை வைத்து நீங்கள் அடக்குமுறைகளை காண்பித்து, போலீஸை வைத்து நீங்கள் அடக்குமுறையை காண்பித்ததெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டு வெளிப்படுது. எத்தனை நாள் நீங்கள் அந்த உண்மையெல்லாம் மறைச்சு வைக்க முடியும்? மக்கள் கூறி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குதுன்றது. நான் என்றைக்குமே அதனால தான் எப்போவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை நிறைய காணொலியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன். மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு. கிடையவே கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நன்கு உணர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த அறிவாளிகள். ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரி கருணாநிதி பையன் வந்தால் ஏதோ பண்ணுவார், ஒரு வாட்டி அவருக்கு ஒரு முறை அவருக்கு வாய்ப்பை கொடுப்போமே அப்படின்ற ஒரு இடத்துல இறங்கி கொடுப்பாங்களே தவிர்த்து அப்படி கொடுத்து அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் என்ற நிலையில நீ 5000 கொடுத்தாலும் சரி 10,000 கொடுத்தாலும் சரி நீ என்ன கொடுத்தாலும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் நீ நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு 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 தீய சக்தி அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் என்ற சூழல்ல இந்த கூட்டணி என்னதான் தகுதித்தம் செய்தாலும் இவர்கள் ஒன்றாக வருகிறோம், நாங்கள் கூட்டமாக வருகிறோம் என்று சொன்னாலும் அதை ஏற்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அடுத்து ஒரு கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு சொல்ல முடியாது, தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம விஜயை சொல்லலாம்.
விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுதிலும், அதற்கு வந்து யாரும் எந்த கூட்டணி கட்சியும் அதை வந்து ஏற்கவில்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நாங்கள் வந்து 234 தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியிலயும் பார்த்தீங்கன்னாக்கா 30 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல்ல ஒரே ஒரு கட்சி மட்டும் கூட்டணிக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மற்ற கட்சிகள்ல இருந்து வரக்கூடிய வேட்பாளர்களை வைத்து ஒப்பேத்தி அவங்க வந்து அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுட்டாங்க. ஆல் சைடன்னு அவங்க தாவேகா வேட்பாளர் தான். அதனால அதுல வேற எதுவும் சொல்றது கிடையாது. அந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கும், அல்ல அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும், தாவேகாவை பொறுத்தவரைக்கும் இதுதான் அவர்களுடைய முதல் தேர்தல் அப்படின்ற ஒரு சூழல்ல, இப்பதான் அவங்க முதல் அனுபவத்தை பெறப்போகிறார்கள். இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல அவங்க பணியாற்றியிருக்கலாம். எப்படி பணியாற்றியிருக்கலாம்னா, வேற ஒரு கட்சிக்கு ஆதரவாக, இப்போ விஜய் வந்து குரல் கொடுத்தார். 2011ல விஜய் குரல் கொடுத்தார். அதிமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். 2021ல அந்த சிகப்பு, கருப்பு சைக்கிள் ஓட்டிக்கொண்டு திமுகவுக்கு மறைமுகமாக குரல் கொடுத்தார். இப்படின்னு இருக்கும் பொழுது, அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை வந்து அந்தந்த கட்சியினர், சம்பந்தப்பட்ட கட்சியினர் கூப்பிட்டு அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கலாம். பட் நேரடியாக ஒரு தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு புதிய அனுபவம். அந்த அனுபவத்தை வந்து விஜய் இப்பொழுது பெறப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவருடைய கான்ஃபிடன்ஸ், அஃப்கோர்ஸ் அவர் தான் எல்லாருக்கும் சொல்றாரு இல்லையா, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று பார்க்கிறார். அவர் பிரச்சாரத்தை முன்னெடுக்க விடாமல் திமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு 1000 முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது ஏன் அப்படின்னாக்கா, விஜயுடைய தாக்கம் எங்கே அதிகமாக இருக்குன்னா நகர்ப்புறங்கள் அதிகமாக இருக்கு. கிராமப்புறங்களில் இருக்குன்றது எந்த அளவுக்குன்றதை பார்ப்பதை விட நகர்ப்புறங்களில் சற்று அதிகமாக இருக்கு அப்படின்னு திமுக தரப்பிலையும் நம்பப்படுகிறது. பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களும் அதை சொல்கிறார்கள் என்கிற நிலையில இது யாரை பாதிக்கும் என்றால், நேரடியாக திமுகவை அதிகம் பாதிக்கிறது. எல்லா கட்சியும் அது பாதிக்கும். ஏன்னா விஜயோட ரசிகர்கள், விஜய் பிடித்தவர்கள், விஜயோடைய அபிமானிகள் அப்படின்றவங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க என்ற பொழுதிலும், அது நேரடியாக யாரை பாதிக்கும் என்றால், முதலில் அதிகமாக பாதிக்கக்கூடியது என்றால் அது திமுகவை தான் பதம் பார்க்கும் அப்படின்ற ஒரு தெரிந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் சென்னை இந்த கேடிசிசின்னு இருக்கு பாருங்க, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க திமுக அதிகம் கோலோச்சக்கூடிய பகுதிகள். அதுவும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 37 தொகுதிகள் இருக்கு பாருங்க. இந்த 37 தொகுதிகளில் திமுக வந்து பெரும்பான்மையாக பெறும்பொழுது தான் அந்த ஆட்சியை பிடிக்க முடிகிறது. இந்த கேடிசிசி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியும் டெல்டா பகுதியும் தான் திமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது என்ற சூழலில் சென்னையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து விஜய் ஏற்படுத்த போகிறார். விஜய் வந்து வாக்குகளை பிரிக்கிறார். 2 தரப்பு வாக்குகளை பிரிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அதிகம் சேதாரம் திமுகவுக்கு ஏற்பட போகிறது என்ற சூழலில் திமுக இந்த முட்டுக்கட்டைகளை போடுகிறது அப்படின்றத நாம் பார்க்குறோம். இது திமுகட்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னைக்கு திமுக நேரடியாக சண்டை போட்டிருக்கு, அடுத்த அணி அடுத்த ஒரு கட்சி, அவரும் தனிமரம்னு சொல்லலாம். அவர் என்றைக்குமே தனிமரமாக தான் இருந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னரே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டு அவங்க எல்லாருமே தேர்தல் வேலையில் இறங்கி விட்டார்கள். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்களுக்கு வந்து அந்த கட்டமைப்பு அப்படின்றது வந்து இந்த கட்சிகளோட ஒப்பிடும் பொழுது கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியும், அவங்களால எந்த அளவுக்கு தொண்டர்களை வைத்து கொண்டு போய் பிரச்சாரங்களில் வந்து செலுத்த முடியும் அப்படின்லாம் இருக்குது. அந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டும் அவர் வந்து அந்த பக்கம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக, எல்லா கட்சியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தலில் போட்டியிடுவாங்க. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்றது யதார்த்தமான உண்மை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் அவருக்கு இருக்கக்கூடிய கடந்த தேர்தலுடைய அந்த அளவுகோலை வைத்து பார்க்கும்பொழுது கூட அதிலிருந்து இரட்டிப்பு, 3 மடங்கு, 4 மடங்கு வாக்குகள் அதிகரிப்பது என்பது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு சூழலில் அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவர்கள் யாரும் வேண்டாம் என்று இருக்கக்கூடிய அந்த 20% வாக்குகளில் எத்தனை சதவீதம் எங்களால் அதிகரிக்க முடியுமோ அத்தனை அதிகரிக்கலாம் என்பதற்காக அவர் இருக்கிறார். அதனால தான் இதை வந்து 4 முனை போட்டின்னு சொல்வதை வந்து நான் ஏற்க மறுக்கிறேன். ஏன்னா இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 முனை போட்டி தான். ஏன் 2 முனை போட்டி தான்னா, 2 அணிகள் தான் இங்கே வந்து நேருக்கு நேராக மோதுகிறார்கள். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நிலையில் மோதுகிறார்கள். இன்னொருவர் வந்து அன்டெஸ்டட், அன்ப்ரூவன், இனிமே தான் வரப்போகிறாரு, இனிமே தான் அவர் எதிர்கொள்ளப் போகிறார், வந்த உடனேயே அப்படியே தூக்கி மக்கள் கொடுத்துருவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து அது நடக்கும் பொழுது, அப்படி நடந்தால் அப்போ நம்ம அதை பற்றி பேசலாம். இன்னைக்கு வந்து அதை பேச முடியாது அப்படின்ற சூழலில் இப்பொழுது இருக்கக்கூடியது இருமுனை போட்டி தான்.
ஆனால் நம்ம விஜயை பொறுத்தவரைக்கும் அவருடைய முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சீமானை பொறுத்தவரைக்கும் அவருடைய தொடர் முயற்சிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே சமயத்துல திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். திமுகவை யார் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.